பாஜக அதிமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்ப தெரியுதுன்னா, இதுல அதிமுக பாஜகவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க கூடாது, முதலமைச்சரை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். கொளத்தூர்ல பேசினாலும் சரி, வேற எங்க பேசினாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அமித்ஷா அவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்றாரு, அவங்க உழைக்கிறதெல்லாம் பார்த்தா 200 தாண்டும் அவர் நினைக்கிறாராம். நாங்க எங்களுக்கு 210 தாண்டும், ஏன்னா நாங்க அதை விட கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். எங்க அகில பாரத தலைவர் அமித்ஷா பொங்கலை ஆரம்பிச்சு வச்சார். அதே மாதிரி இன்னைக்கு மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் எங்களுக்கு இந்த இன்னைக்கு பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறார். இடையில ஈரோடுல நம்ம விவசாய அமைச்சர், மத்திய விவசாய அமைச்சர் பொங்கல் கொண்டாடினாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக மத்திய அமைச்சர்கள் கொண்டாடிய பொங்கல் இந்த பொங்கல். அப்படின்னா எங்களோட வெற்றியை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். 2026 வெற்றி. ஆனா இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் திமுக எல்லா இடங்களிலும் அராஜகம். ஒரு கருத்து சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நடு இரவுல சவுக்கு சங்கர் அவர்களை யூடியூப்ல கருத்து பரிமாறினார்னு சொன்னதுக்காக நடு இரவுல கதவை உடைச்சு கைது செய்தவர் இன்று ட்விட்டர் போடுறாரு, இங்க சென்சார் போர்டு மத்திய அரசு ஒரு கிளையா சேர்ந்துட்டு எப்படி இடி இன்கம் டாக்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி, அது எல்லாமே தன்னார்வ தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனங்கள். அதுல இவங்க குடும்பமே சினிமா துறையில இருந்த குடும்பம். ஆக அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்சார் போர்டோட வழிமுறைகள். இந்த சென்சாரோட வழிமுறைகளை தெரிந்து கொண்டும் வேண்டுமென்றே மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு ட்வீட் போடுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்களை முதலமைச்சர் திசை திருப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்சார் போர்டு நிறைய இடத்துல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, நிறைய சீன்ஸ் கட் பண்ணிருக்காங்க. அண்ணா பேசிய, அதாவது ரியலா பேசியிருக்க வசனங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அண்ணாவோட வசனங்கள் சொல்றதால என்ன பிரச்சனை வந்திருக்கும், ஏன் பயப்படணும்? ஏங்க கேக்குறீங்க? சென்சார் போர்டுல போய் கேளுங்க. சென்சார் போர்டுல கேட்க வேண்டியதெல்லாம் இல்ல. அண்ணாவோட கருத்து எல்லா இடங்களும் வெளியே சொல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல எனக்கு என்ன தெரியும், நீங்க சென்சார் போர்டுல போய் கேளுங்க. நான் படம் பார்த்துட்டு சொல்றேன். படம் இல்ல அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருந்தால் அதை மியூட் பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள் இருந்தால் அதை எடுக்க சொல்லுவாங்க. அதனால நான் படம் பார்த்துட்டு இதை மியூட் பண்ணது சரியா இல்லன்னா நீக்குனது சரியான்னு நான் நாளைக்கு படம் பாக்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இப்ப என்கிட்ட கேட்டா எனக்கு பதில் இல்ல. நீங்க ஜனநாயகன் வரல, பராசக்தி வந்திருக்கு, அதை யோசனை பண்ணுங்க. இல்ல அதுக்குன்னு இல்ல, ஏன்னா இப்ப ஒயிட் காலர் டெரரிசம்னு சொல்றோம், ஒயிட் கோட் டெரரிசம் அதிகமா இருக்கு. மருத்துவரா இருந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால அவங்க அதனால க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே தவிர, இதுவரைக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் திறந்தவர். இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் திறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி திறந்து கொண்டிருப்பவர்கள் ஒருவரை மூடுறாங்கன்னா அதுல தீவிரவாத நடவடிக்கைகள் இருந்ததுனால மூடி இருப்பாங்க. அதுல ஏற்கனவே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் இருந்தால் நிச்சயமா அவர்களுக்கு வேறு கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள். அத உண்மையான ஜனநாயகன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்புறம் ஏன் அவரு அதை மீற போறாரு? அதான் எனது கருத்து.